என்ன செய்வீங்க? ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. மனோ பாப்பா கத்து கொடுத்த மாதிரி சுண்டல் ஊற வச்சுனேன். மூக்கடலை சுண்டல். இதை வந்துட்டு தனியா ஏன் வேவிக்கணும் அப்படின்ட்டு இந்த இட்லி பாத்திரத்துல அடியில இதை சேர்த்து கல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இது சுண்டல் வேகத்தினால தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும். இப்போ இதில் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பாத்திரத்தை இது மேலே வச்சு இப்போ அதுலேயே மேலே இப்படி தட்டை வச்சுக்கலாம். தட்டில் இந்த வெள்ளை குச்சிகள் இல்லைன்னா வெள்ளைக்கிழங்கு இதை வந்து மேலே ஆவியில் வெந்தால் நல்லாயிருக்கும். அதனால இதையும் வச்சிடலாம். அது கூடவே வேகட்டும். ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி. இப்போ ஆவிலே இது வேகட்டும். எது எப்படி வேகுதுன்னு அந்த முன்னாடி பார்ப்போம். ஓகே. இது மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். சரி. இப்போ எடுத்து பார்த்துருவோமா? வெந்திருக்குமா? வெந்திருக்கும். சூப்பராக வந்துருச்சு. வந்துருச்சா? சூப்பராக வந்துருச்சு. ஓகே. அப்போ அடியில் இருக்கிறது வந்துருக்குமா? அர்த்தம் தெரியல. ரசாவை எடுத்து பாருங்க. அப்படியா? ஏதாவது துணி எடுத்தது எடுத்து வச்சோம். இதை எடுத்து வச்சோம். சுடுது பாருங்க. சூப்பராக இருந்துச்சுதா? எடு பார்ப்போம். இதுதான் வெந்துச்சா என்ன? இன்னும் கொஞ்சம் அப்படியே என்ன வேச்சு இதுலயே வேச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். ஓகே ஓகே. அப்படியே சரி. சூப்பராலாம் போச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணும். ஆனால் வந்து என்னன்னா ரெண்டும் ஒரே டைம்ல இது சூப்பரான ஐடியா. அந்த தண்ணி வச்சு அது கீழே அதை வச்சுட்டு மேலே கிழங்கு வச்சதுனால கிழங்கும் வந்துருச்சு. வெந்துருச்சு. ஓகே. கிழங்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுங்க பார்க்கலாம். கிழங்கா? எப்படி மஞ்சள் சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி தண்ணி ஊத்தாம இட்லி பானையில வச்சு வேக வச்சா சுடுது. தண்ணி ஊத்தாம அப்படியே வேக வைக்கிறது. கிழங்கு வேக வச்சா இது வந்து டேஸ்டா இருக்கும். தண்ணியில போட்டு கிழங்கு வேக வச்சா சப்புன்னு இருக்கும். இது வந்து டேஸ்டா இருக்கும். அது நல்லா பாரு, கலர் மாறல, ஒண்ணும் இல்ல, அப்படியே மஞ்சள் குளிச்சிட்டு சூப்பரா இருக்கு. இப்போ அதை தாளிச்சு விட்டுருவோம். ஓகே. இப்போ சுண்டல் தாளிச்சுட்டேன். பாருங்க, சுண்டல் தாளிச்சாச்சு. இப்போ வடைய ரெடி. மரவள்ளி கிழங்கு ரெடி. வேக வச்சு அடுத்து வடை வச்சு வடை வந்துட்டு பருப்பு வடை. வச்சு குடிக்கணும். டீ வச்சு குடிக்கணும். ஸ்நாக்ஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. வடை ரெடி. அடுத்து டீ வச்சு குடிச்சிக்கிட்டு வடையை சாப்பிடலாம். ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ டீ வைக்க ஆரம்பிச்சாச்சு. ஓகே. குடிச்சிச்சா? நாட்டு சக்கரை. டீ வச்சு முடிச்சாச்சு. சுண்டல் வடை மரவள்ளி கிழங்கு. வந்து சக்கரவள்ளி கிழங்கு. சரி சரி. அடுத்து டீ. ஓகே. வாங்க ஒரு வகையில டீ சாப்பிடுவோம். ஸ்நாக்ஸோட கூடிய டீ. ஓகே. வடை எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. என் மருமக செஞ்சது சூப்பரா இருக்குது. நீங்களும் இப்படி செய்யுங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற பேரன் பேத்தி மகன் எல்லாரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாமி நல்ல நாள். நான் சொல்றதெல்லாம் சரியா? இது நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த பாட்டினுடைய ஒரு வேண்டுகோள், நீங்கள் எல்லாரும் நல்லா இருங்க, நலமாக இருங்க, குடும்பத்தோடு இருங்க, ஒன்று கூடி இருங்க, கூடி வாழுங்க, கோடி நன்மை தரும். சேர்ந்து வாழுங்க, செல்வத்தும் பெருகும், செல்வம் பெருகும், அத்தனையும் கிடைக்கும். இது இந்த பாட்டினுடைய ஆசீர்வாதம். எல்லாரும் நல்லா இருக்கும் சாமி.
இதுதான் என்னுடைய கோரிக்கை உங்களுக்கு. நான் மறுபடியும் எப்போ வேணாலும் பேசுகிறேன், நான் பேசுவேன், உங்ககிட்ட பேசுவேன். நீங்கள் எனக்கு தேவைப்பட்டு என்கிட்ட பேசணும்னு நினச்சா நான் பேசுவேன். உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா என்ன கேளுங்க. வாழ்க்கையில் என்னென்ன வேணும், என்ன வேண்டாம், எப்படி இருக்கணும், எப்படி பண்பாடு ஆச்சாரம், இப்போ எல்லாம் நல்லா இருக்கணும், நன்மையாக இருக்கணும், நாட்டுக்கு நன்மை இருக்கணும், உலகத்துக்கு நன்மை இருக்கணும், வீட்டுக்கு நன்மையாக இருக்கணும், அதெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். நீ லைனில் வரேன், என்கிட்ட உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் அதுக்கு விட சொல்கிறேன். எனக்கு வயசு 70 ஆகிப்போச்சு. இந்த மேலும் கொஞ்ச நாளைக்கு உங்களோட நான் கலந்து உரையாடுறேன். வாங்க சாப்பிடலாம். வாங்க சாமி, இதா கிழங்கு சாப்பிட்றீங்களா? நான் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்றேன். சரியா? அப்போல்லாம் இந்த மாதிரி கிழங்கு காட்டிலேயே போய் காட்டுல எந்த காட்டிலேயே போடுவோம் அந்த கிழங்க. கொடித்தான் இந்த சும்மா அந்த கொடியினுடைய வேற நகர்த்துதான். அது நாலா பக்கமும் பறந்து உள்ள மண்ணுக்குள்ள தான் இது கிடைக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். இது பேர் வெள்ளைக்கிழங்கு. வடை நல்லா இருக்கும். நம்ம பருப்புலயே ஆட்டி சுட்டா வடை சூப்பரா இருக்கும். இதெல்லாம் ஒரு சைட் டிஷ்ஷா வச்சுக்கோங்க, பிள்ளைங்களுக்கு கொடுங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்கும். மூளை வளரும். இந்த கொண்டக்கடலை எல்லாம் பிள்ளைங்களுக்கு தினம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, சூப்பரா இருக்கும். பிள்ளைங்களுக்கு மூளை வளர்ச்சி அடையும், படிப்பு வரும். சரியா? செய்யறதுக்கு செருப்புப்படாதீங்க. ஓகேவா? நாங்க சாப்பிடலாம். ஓகே அம்மா சாப்பிட்டோம். பாய். அமாவாசை நாள் சாமி கும்பிட்டு நீங்களும் சாப்பிடுங்க. நல்லா ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆமா, மனிதன் அடுத்து மனிதனா பிறப்பது அரிது. அதுலயும் கூடு குருடு முண்டி முடவை இல்லாத பரிசுத்தமா பிறப்பது எல்லாத்தோட இருக்கு. இந்த மனித ஜென்மத்துல நல்லா இருக்கணும், நீட்டா இருக்கணும், போட்டி போறாங்க வேண்டாம். ஊரும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும், நம்மளை சேர்ந்தவங்களும் நல்லா இருக்கணும். சரியா? சரியாப்பா? ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.